சிறுகீரை எப்படி கடையுதுன்னு பார்க்கலாமா? ஈஸியான முறையில் கடையலாம். எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினருக்க நல்லா கழுவிட்டு இதை மாதிரி குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம கீரையெல்லாம் கிள்ளி இதை மாதிரி நல்லா அலசுங்க. ரொம்ப மண் இருக்கும். 2 தடவை 3 தடவை கூட அலசலாம். பச்சை மிளகாயும் அதிலே சேர்த்து நல்லா கழுவிடுங்க. பச்சை மிளகாய் நல்லா கழுவிட்டிங்களா? கீரையை நல்லா அலசி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க. கீரையை தண்ணி இல்லாமல். பருப்பு வெந்துருச்சு. அந்த பருப்பை எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிடுங்க. இதை மாதிரி கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருங்க. அதே குக்கரில் கீரையை எடுத்து போட்டுருங்க. எல்லா கீரையும் எடுத்து சேர்த்துருங்க. அதில் கீரையை சேர்த்துட்டு அது கூட ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் தண்ணி, ஏன்னா பருப்பில் தண்ணி இருக்குது, சேர்த்துட்டு குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு ஒரே ஒரு விசில் போதும், இறக்கிடுங்க. இப்போ அதுக்கு தாளிக்க வேண்டிய பொருட்கள்: கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம். இது 3 போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. அதுக்குள்ளே பருப்பையும் கீரையும் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. கீரை இது மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து அதில் ஊற்றிடுங்க. கடுகு போட்டு உளுந்து போட்டு சீரகம் போட்டுருங்க. பொரிஞ்ச உடனே இந்த கீரையை வச்சிருந்த மாதிரி அதை எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரே ஒரு கொதிச்சோன்னே இறக்கிடுங்க. அவ்வளோதான், கீரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். உண்மையிலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் கீரையை. இதை சாப்பிட்டு பாருங்கள்.